Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT 9th standard Maths chapter 1 number system. உங்களுக்கு இங்க number system பொறுத்த வரைக்கும் first நம்ம இங்க number line னா என்ன ஒரு introduction கொடுத்திருக்காங்க. first அது என்னன்னு பார்ப்போம். number line னா என்ன உங்களுக்கு இப்போ உங்க லைன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க 0 இருக்குனா இங்க ஃபுல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். அதாவது 1 2 அதாவது 1 2 3 ஓகேவா? அதே மாதிரி இங்க எப்படி இருக்குன்னா -1 அப்படியே நெகட்டிவ் நம்பர்ஸ் ஃபுல்லா இங்கிட்டு வரும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம லைனில் எழுதுகிறோம்ல, அதுக்கு பேர் தான் நம்பர் லைன். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நவ் சப்போஸ் யூ ஸ்டார்ட் வாக்கிங் அலாங் த நம்பர் லைன். இப்போ இங்கேருந்து இப்படி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்களா நம்பர்ஸ் எல்லாமே, அதெல்லாம் என்ன நம்பர்ஸ் அவங்களுக்கு? அது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் சிம்பிள். ஸோ இது எல்லாமே என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்ன இருக்கும்? 1 2 3 இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக வந்துடும். ஸோ இதுதான் இந்த பேரல உங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக நடந்து முடிச்சிட்டிங்க, ஃபுல்லாக நடந்துட்டீங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுங்கள், ரிட்டர்ன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன வரும் நமக்கு? ரிட்டர்ன் கடைசியாக இங்கே 0 ஆரம்பிக்கும். அந்த நம்பர் லைனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? இங்கே 1க்கு முன்னாடி இங்கே 0 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 0வும் நம்ம எடுத்து அந்த பேக்கில் போட்டுக்கிறப்போ நடக்க ஆரம்பிக்கிறப்போ பேக் எடுத்துகிட்டு நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ 0 இப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னவா? நமக்கு ஹோல் நம்பர். இது என்ன சிம்பிளில் குறிக்கிறாங்க? நமக்கு W. சரிங்களா? இப்போ இது எப்படி வரும்? 0 1 2 ஃபுல்லாக அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள், சப்போஸ் இந்த நம்பர் லைனில் இப்போ 0 எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? -1 -2 வரும் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ் இன்டெஜர்ஸ். ஸோ இந்த நெகட்டிவ் இன்டெஜர்ஸையும் நீங்கள் சேர்த்து போடுறப்ப கலெக்ஷன் ஆஃப் இன்டெஜர்ஸ் அது. சரிங்களா? அதோட சிம்பிள் என்ன உங்களுக்கு? இசட்னா என்னது? -2 -1 0 1 2 ஓகே. அப்படியே ஃபுல்லாக இருக்கிறது இன்டெஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து வருது. சிம்பிள் எப்படி கொடுக்குறோம்? நமக்கு இசட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்னன்னா என்னன்னு தெரியணும், நேச்சுரல் நம்பர், டபிள்யூனா ஹோல் நம்பர், இசட்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டெஜர்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இப்போ இது இல்லாமல் வேறு என்ன நம்பர் லைனில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். 1/2 3/4 அது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2005 டிவைடட் பை 2006 இது இந்த மாதிரி நம்பர்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன? நமக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ். அது என்னன்னு சொல்கிறோம்? க்யூனா என்ன இருக்கும் உங்களுக்கு? P/Qன்ற ஃபார்மேட்டில் வரும். P/Qனா என்னது உங்களுக்கு? 1/2 வரலாம், -3/4 வரலாம், இது மாதிரி எப்படி வேணாலும் வரலாம். அதுக்கு பேர் Q. ஓகேவா? எதனால இந்த Qன்னு சொல்கிறோம் பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க கோஷியன்ட் அப்படின்னு சொன்னால் என்னவா? அது ரேஷ்னல்ன்ற மீனிங் குறிக்குது. இந்த ரேஷ்னல் அப்படிங்கிற இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். the collection of rational numbers is denoted by Q. ஓகேவா? rational comes from the word ratio. இந்த ரேஷ்னல்ன்ற வேர்டு எதுலேருந்து வருது உங்களுக்கு? ரேஷியோங்கிற வேர்டோட ஃபுல் ஃபார்ம். அந்த Q இருக்குல்ல, அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறிக்கிறோம் இந்த Q, அதுக்கு என்னன்னா கோஷியன்ட். ஓகேவா? மீனிங் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து கோஷியன்ட்டு, நம்ம இது Qன்னு எடுத்துக்கிறோம். ரேஷனல் நம்பர்ஸ் எதுலேருந்து வருது? ரேஷியோன்றதுலேருந்து வருது. இப்போது நமக்கு ஆல்ரெடி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? N W Z, இப்போ Q எக்ஸஸாக ஒன்று சேர்ந்துருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இந்த பேரால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த P/Qன்னு எழுதுகிறோம் சரியா? இந்த P/Qன்றது என்னது? P/Q என்னது? இன்டெஜர். அப்போ அந்த Qன்றது என்ன வரும்? not equal to 0ன்னு வரும். அதாவது 0வா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு -25ன்னு எழுதுறோம். இது வந்து நம்பர் லைனில் இருக்குது. இப்போ -25ன்னு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். -25 என்ன அர்த்தமா இங்கே உங்களுக்கு? டிவைடட் பை 1 இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்குதுன்னு மீனிங். நம்ம வெறும் 3 எழுதினாலும் இங்கே கீழே வந்து 1 இருக்கிறது தான் ஒரு நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் மைனஸில் எழுதினாலும் கீழே 1 இருக்கிறதா வச்சுருக்கணும். அந்த டைமில் நமக்கு எப்படி வராது? உங்களுக்கு Q வந்து 0வா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் இந்த பேரல் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆல்சோ இன்க்ளூட். அப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னவா? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் இன்டெஜர்ஸ் இது எல்லாமே சேர்ந்ததான் ரேஷ்னல் நம்பர்ஸும் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லைனில் உங்களுக்கு பாருங்கள், இப்போ வந்து 1/2ன்னு இருக்குது சரிங்களா? இது நம்ம இப்போ அந்த 2/4 இந்த 1/2 நம்ம என்ன மாதிரிலாம் எழுதலாம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் எழுதலாம். 2/4னாலும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 வந்துடும். பாருங்கள் 2/4ன்னு இருக்கா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இல்லை 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா இதில் 1 டைம் இருக்குது, இல்லை 2 டைம் இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ 1/2 வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே
20 இருக்குல்ல, இதுவும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 வந்துடும். 25/50 இதுவுமே உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ என்ன வந்துடுது உங்களுக்கு இதுவாக வந்துடும் 1/2 வந்துடும். இதுவுமே 47/94மே 1/2 வர முடியும். ஸோ இந்த மாதிரி வருதுல, இதுக்கு பேர் நம்ம ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ நம்ம வந்து P/Qன்னு ஒரு ஃபார்மேட்டில் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ P/Qன்னு ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எழுதியிருக்கோம்னா இந்த P/Q ஒரே நம்பராக இருக்குன்னு அவசியம் இருக்காது. சிமிலாரிட்டி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது 7 இருக்கலாம், இது 9 இருக்கலாம். அதே மாதிரி இது 25 இருக்கலாம், இது என்ன இருக்கலாம் 1 இருக்கலாம். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் இதுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன, அது ரெண்டுத்துலேயுமே 1ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு இப்போ காமன் ஃபேக்டர் அதர் தேன் 1, அதாவது ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ண முடியும் 1ஆல் நம்ம டிவிஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் என்னமா P&Q ஆர் கோப்ரைம் அப்படின்ற டேர்ம் கொடுக்குறாங்க நமக்கு இங்கே. ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், வேறு எதுவுமே கொடுக்கல. ஓகேவா, இங்கே உங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர், இன்டர்ஜர்ஸ்க்கு, அப்புறம் கோஷன் ரேஷனல் நம்பர், அதுக்கப்புறம் வேறு உங்களுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர், தென் லாஸ்ட்டாக கோப்ரைம் அப்படின்னா என்ன. இதுதான் இந்த உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1, ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம சொல்லணும். கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ், நம்ம வந்து அதுக்கு ரீசனும் சொல்லணும். ஸோ எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர். அவங்க சொல்லிட்டாங்க ஹோல் நம்பர்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஹோல் நம்பர்னா எப்படி இருக்கணும், 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஹோல் நம்பர்னா என்னது உங்களுக்கு 0, 1, 2 இது ஃபுல்லாக ஆரம்பிக்கிறது ஹோல் நம்பர்ஸ். ஸோ இந்த ஹோல் நம்பர்ஸ்லாம் நேச்சுரல் நம்பர்ஸான்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸா. அவங்க சொல்கிறாங்க எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ நேச்சுரல் நம்பர். சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். 1 எடுத்தால் ஹோல் நம்பர்லேயே வரும், நேச்சுரல் நம்பர்லேயே வரும். 2 எடுத்தால் நேச்சுரல் நம்பர்லேயே வரும், ஹோல் நம்பர்லேயே வரும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பர் ஃபுல்லாக சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் 0 எடுத்துக்குவோம். இது நேச்சுரல் நம்பரில் வருமா, கிடையாது. ஸோ அப்போ இது ஃபால்ஸ். ஏன்னா 0 நான் எடுக்கிறப்போ என்ன ஆகிடும் எனக்கு, இது நேச்சுரல் நம்பர்ஸில் வரலை. ஸோ அதனால் ஃபால்ஸ் வந்துடும் இந்த இதுக்கு. நம்ம இப்போ ஃபால்ஸ் பிகாஸ் 0 இஸ் த ஹோல் நம்பர் பட் நாட் அ நேச்சுரல் நம்பர் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் கேட்டுக்கோங்க பாருங்க. எவ்ரி இன்டர்ஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஸோ எவ்ரி இன்டர்ஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். இன்டர்ஜர்னால் நமக்கு என்ன மைனஸில் வரணும். சரிங்களா, மைனஸில் எது வேணாலும் இருந்தாலும் அது இன்டர்ஜர்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க த ரேஷனல் நம்பர் ஆல்சோ இன்க்ளூட் நேச்சுரல் ஹோல் நம்பர் இன்டர்ஜர். இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு என்னெல்லாம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அப்போ இன்டர்ஜர் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ஜர்னு வந்தாலே அது என்னன்னு கன்சிடர் பண்ணலாம், நம்ம ரேஷனல் நம்பர்ஸில் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது மூணுமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ அதனால் எவ்ரி இன்டர்ஜர் இஸ் அ ரேஷனல் நம்பருக்கு என்ன பண்ணணும் ட்ரூ, பிகாஸ் எவ்ரி இன்டர்ஜர் கேன் பி எக்ஸ்பிரஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இப்படி எழுதினாலும் சரி, இல்லை இந்த லைனை நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகேவா, the rational number also include அப்படி சொல்லிட்டு நீங்கள் இதை கூட எழுதிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அன் இன்டர்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரேஷனல் நம்பர்னா என்னது, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ரேஷனல் நம்பர்னா என்னது, நேச்சுரல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும். ஏன்னா 0 வந்தால் தான் அது வரும், அதனால ஹோல் நம்பர் இருக்கும், இன்டர்ஜர்ஸ் இருக்கும். இன்டர்ஜர்ஸ்னால் மைனஸில் வருது, இது ஃபுல்லாக 0ஓட வருது, இது வந்து ப்ளஸில் வருது. ஸோ இது மூணுமே ரேஷனல் நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ இன்டர்ஜராக கேட்டிருக்காங்க. இந்த ரேஷனல் நம்பர் எதுனாலும் இன்டர்ஜர் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகாது. ஏன், வெறும் 2ன்னு போட்டிங்கன்னா அது இன்டர்ஜர் ஆகுமா, மைனஸ் இருந்தால் தான் இன்டர்ஜர் உங்களுக்கு. ஸோ ரேஷனல் நம்பர் என்ன ஆகாது, இன்டர்ஜர் ஆகாது. அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபால்ஸ் பிகாஸ் 3/5 இஸ் நாட் அன் இன்டர்ஜர் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 வெறும்னு 2 கூட நாட் இன்டர்ஜர், ஏன்னா மைனஸ் இருந்தால் தான் இன்டர்ஜர், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தால் அது இன்டர்ஜர் கிடையாது. ஸோ ஃபால்ஸ்ன்னு எழுதி நீங்கள் என்ன நம்பர் வேணால் எழுதிக்கலாம், இல்லை இதே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2, ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 1, 2 எடுத்துக்கலாம். ஓகேவா, சொல்யூஷன் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கோங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். நமக்கு கேல்குலேஷன்லாம் போட தெரியும், ஆன்சர் கூட தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறதுனால நிறைய மார்க்ஸ் போகுது. ஸோ நம்ம அது மாதிரி எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 and 2 எழுதிக்கோங்க. சொல்யூஷன் 1 and 2. ஓகே, எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 1, இப்போ 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 6ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 1/1 × 6. இப்போ கீழே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கிறது அர்த்தம், 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ 6
இப்போ என்ன வருது உங்களுக்கு 6/6. அதே மாதிரி இங்கே 2 இங்கே கீழே 1 இருக்குது அர்த்தமா, இதையும் 6. ஓகே, இப்போ என்ன வருது உங்களுக்கு 12/6. இப்போ 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க நம்பர்ஸை நீங்கள் வரிசை எழுதிட வேண்டியதான். அப்போ என்ன வரும் உங்களுக்கு 7/6, 8/6, 9/6, 10/6, 11/6. 5 நம்பர்ஸ் வந்துச்சு. சரியா? ஸோ இதை எழுதிட்டு ஆர் 5 rational numbers between 1 and 2. ஓகேவா? நீங்கள் எழுதிருங்க, கொஞ்சம் கிளியராக எழுதிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான். நீங்கள் சொல்யூஷன் இப்படி எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த மார்க் கிடச்சிடும். நம்ம டேரெக்டாக இதை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சைடில் கேல்குலேஷன் போகிற மாதிரி போட்டு இந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா மார்க் ப்ராப்பராக வராது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 1.1. இஸ் 0 இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்னா என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னென்ன இருக்கும் ரேஷனல் நம்பர்னா, நேச்சுரல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், இன்டர்ஜர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே கேட்குறாங்க 0 இஸ் அ ரேஷனல் நம்பர்னு கேட்குறாங்க. எஸ். அப்போ என்ன ஆன்சர் வந்து எஸ் சொல்யூஷன். ஓகே, எஸ் 0 இஸ் அ ரேஷனல் நம்பர் எழுதிடுங்க. ஓகேவா? எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேன் யூ ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் p and p/q where p and q are integers, q not equal to 0. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க 0 இங்கே இருக்கக்கூடாது, க்யூவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 0 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், நம்ம இதை 0/1. இப்போ இந்த ஃபார்மில் என்ன இருக்குது, p/qன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? இது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை நம்பர் கேட்குறாங்களோ அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6 கேட்டுருக்காங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணும், 3 and 4 எழுதிட்டு 3/1. ஓகேவா? இன்ட்டு 7 மல்டிபிள் பை 7 பண்ணால் 21/7. இங்கே அதே மாதிரி 4 பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 28/7. ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே 6 வரும். கரெக்டாக பாருங்கள், 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7, 27/7. அது வந்துச்சா, 6 நம்பர்ஸ் வந்துச்சு. ஆர் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. ஆன்சர் எடுத்து எழுதிடுங்க கிளியராக. ஓகேவா? ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த தேர்ட் சம் பாருங்கள், சொல்யூஷன் எழுதியாச்சு. 5 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3/5 and 4/5. 3/5 and 4/5. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம 6ன்னு எடுத்துக்கணும். அப்போ 3/5 ஆல்ரெடி நம்ம இங்கே ஒன்று போடுவோம், ஒன்று நம்பர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த நம்பரே வச்சு சேம் நம்பரால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணோம்னா 3 6 6 18 30. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4/5க்கு 4 6 24 30. ஓகே, வந்துருச்சு அவங்களுக்கு 24 இங்கே. ஓகே, இப்போ 18 24க்கு இடையில இருக்குது. ஸோ 19/30, 20/30, 21/30, 22/30, 23/30 எழுதிட்டு are 5 rational numbers between 3/5 and 4/5 எழுதிடும். ஓகே, ஆன்சர் இதுதான் எழுதணும் நம்ம. ஓகேவா? ஓகே, இங்கே 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்கள், எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸில். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது, 1 2 3 எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஹோல் நம்பர்னா என்னது, இதை எழுதி ப்ளஸ் எக்ஸஸாக 0 மட்டும் தான் எழுத போகிறோம், அது ஹோல் நம்பர். ஸோ இப்போ என்ன ஒரு ஆன்சர் நமக்கு, ட்ரூ, சின்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஹோல் நம்பர் contain all the natural number and in addition 0. அதே தான். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ட்ரூன்னு எழுதியாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எவ்ரி இன்டெஜர் இஸ் அ ஹோல் நம்பர். இன்டெஜர்னால் என்னது, நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இன்டெஜர்ஸ் தான். அப்போது -1 -2 இதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல் நம்பரான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஃபால்ஸ், ஏன்னா நெகட்டிவ் இன்டெஜர்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். நெகட்டிவில் இருக்கிறது எதுவுமே எதில் வராது, நமக்கு ஹோல் நம்பர்ஸில் வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எவ்ரி ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டாங்க அவங்களே. ஹோல் நம்பர்னால் நமக்கு எப்படி வராது,
இப்படி ஃப்ராக்ஷனில் வராது, நெகட்டிவ்ஸ்லேயும் வராது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரேஷ்னல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். ஏன்னா நம்பர்ஸ் இது எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸில் வரும். இன்டெஜர்ஸு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இன்டெஜர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸில் வந்துடும். பட் ஹோல் நம்பர் இந்த கேட்டகரியில் வராது, நெகட்டிவில். ஸோ அதனால் ஃபால்ஸ். ஓகேவா? இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக ஆன்சர்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், இது செகண்ட் கொஷினோடது, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகே, நீங்கள் இதை பார்த்து எழுதிக்கோங்க கிளியராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Like and subscribe. 360 Study Weekend for our effort.